ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமான நபர்கள் வந்து நம்ம வந்து நகை சீட்டு போட்டு நம்ம வந்து நகை வாங்கிட்டு இருப்போம். அப்படி வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த செய்கூலி சேதாரம் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அமௌண்ட் குறையும் அப்படிங்கிறதுனால நகை சீட்டு போட்டுட்டு இருப்போம். அப்படி இருக்கிறப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கடைகள் பிடிக்கும். கடைகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குது. ஜிஆர்டி, லலிதா, அப்புறம் வந்து தங்கமயில் ஜுவல்லரி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, பீமா கோல்டு இப்படின்னு நிறைய கடைகள் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான கடைகள் பிடிச்சிருக்கு. அந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி நகை சீட்டு போட்டு நகை வாங்கிட்டு இருக்கோம். அப்படி வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய நகை சீட்டு ஸ்கீம் வந்து என்ன இருக்குது, அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த 3 விதமான ஸ்கீமில் வந்து நம்மளுக்கு வந்து எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து நகை சீட்டு போடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்சய தேதியில் தங்கம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணி நகை சீட்டு போட்டிருப்போம். சிலரால் நகை சீட்டு போட முடியாமல் இருக்கும் இல்லைங்களா, அவங்க வந்து இப்போ நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் நகை சீட்டு போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஆடி பெருக்கு, அதாவது ஆடி 18 அன்னைக்கு நம்ம வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை இப்போ வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். யாரெல்லாம் வந்து ஆடி பெருக்கில் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி சிட்டு ஸ்கீமை இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வாங்கிட முடியும். இந்த லலிதா ஜுவல்லரியில் போட விருப்பம் இருக்கிறவங்க அதில் வந்து 3 ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா, அந்த 3 ஸ்கீமில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து 100% வந்து சேதாரமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நகை எடுத்தாலுமே, அதாவது இப்போ சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும், 15% வரைக்கும், 20% வரைக்கும் இப்படி வந்து க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வந்து லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கடையில் இருக்கிற எந்த நகை வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த நகைகளுக்கு நீங்கள் வந்து 100% வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படின்னு ஒரு நகை சேமிப்பு திட்டம் இருக்குது. இது ஒரு நல்ல சேமிப்பு திட்டம் தான் சொல்லலாம். இதில் வந்து எப்படி வந்து வரவு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கட்டுற பணம் வந்து அதே மாதிரி 11 மாதங்கள் தான் நம்ம கட்ட போகிறோம். இதில் வந்து 100% வரைக்கும் சேதாரம் கிடையாது. மற்ற கடை மாதிரி சில நகைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதில்ல. கடையில் என்னென்ன நகைகள் இருக்கோ எல்லா நகைகளுக்கும் இந்த பர்சன்டேஜ் வந்து செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கோல்டு மட்டும் இல்லாமல் அன்கட் வைர நகைகள், வெள்ளி பொருட்கள் எதுக்குமே வந்து இந்த மாதிரி நகையை வந்து எடுக்கும் பொழுது இந்த இதில் சேமித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா செய்கூலி சேதாரம் இருந்தால் ஃப்ரீயாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு தவணைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து இருக்குது. 1000, 1500, 2000, 2500, 5000, 10,000, அப்புறம் 15,000, 20,000, 25,000 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நகை சீட்டு வந்து ஆரம்பிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே மாத தவணையை வந்து நம்ம தங்கமாகவும் வரவு வச்சுக்கலாம், பணமாகவும் வரவு வச்சுக்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது. இதில் எப்படி வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாத தவணை வந்து இப்போ 2,500 கட்டுறோன்னா தங்கத்தின் விலை வந்து 5,100 இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக திட்டம் 1ல் வந்து கிராமாக வந்து ஆட் பண்ணுவாங்க, திட்டம் 2ல் வந்து அமௌண்ட்டாக ஆட் பண்ணுவாங்க. இப்போ அமௌண்ட்டாகவும் ஆட் பண்ணுவாங்க, கிராமாவும் ஆட் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டும் வந்து முடியும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 5 கிராம் ஆட் ஆகிருக்கு, இங்கே வந்து 2,75,000 ரூபாய். இப்போது நம்ம வந்து நகை எடுக்க போகிறோம், 11 மாதம் நம்மளுக்கு 330 நாள் கழித்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி 100% வந்து நம்மளுக்கு ஃப்ரீ இருக்கு இல்லைங்களா, அப்போது 2,75,000க்கு அன்னைய ரேட்டுக்கு என்ன கிராம் வருது அல்லது நம்ம ஏற்கனவே சேமித்து வச்ச தங்கம் வந்து எவ்வளோ இருக்குது, இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதை விட இது கூடுதலாக கிடைக்குதுன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இதை விட இதுதான் கூடுதலாக இருக்குன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஸ்கீமாக எனக்கு தோணுது. கண்டிப்பாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது 11 மாத சேமிப்பு திட்டம், 100% சேதாரம் கிடையாது. இது ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஸ்கீம் என்னென்னா தனவந்தனம் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 11 மாத நகை வாங்கும் திட்டம். இதில் வந்து எந்த நகையாக இருந்தாலும் 50% வந்து சேதாரம் கிடையாது. ஆனால் 50% வந்து இவங்க கூடுதலாக போனஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் கிடையாது, இதில் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. போனஸ் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா 50% வந்து சேதாரம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் நம்மளுக்கு சேதாரம் கிடையாது. இதுலேயும் வந்து தவணைகள் அப்படிங்கிறது 1000, 1500, 2000, 2500, 5000, 10,000 வரைக்கும் தான் இருக்குது. அதில் வந்து 25,000 வரைக்கும் இருந்துச்சு. இதில் வந்து இந்த ஸ்கீமில் வந்து 10,000 ரூபா
வரைக்கும் தான் நகை சீட்டு வந்து ஸ்கீம் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து வரவு வைக்கிறாங்கன்னா, 2மே சேம் தான். இதில் வந்து திட்டம் 1ல் வந்து கிராமாவும் ஆட் பண்ணிக்கிறாங்க, பணமாவும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கூடுதலாக பார்த்தீங்கன்னா, போனஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மாதம் எவ்வளோ கட்டுறோமோ அதில் வந்து 50% அமௌண்ட்டை அவங்க வந்து போனஸாக கொடுக்குறாங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போனஸையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, கூடுதல் வந்து அமௌண்ட்டு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதே மாரி இந்த போனஸுக்கான நகையும் ஆட் பண்ணி அதையும் கிராமா ஆட் பண்ணுறாங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா, கிராமும் ஆட் ஆகுது, அமௌண்ட்டும் ஆட் ஆகுது, ப்ளஸ் வந்து போனஸும் ஆட் ஆகுது. இப்போ இதில வந்து 11 மாதம் கழிச்சு உங்களுக்கு வந்து இது 2ல கிராம் அதிகமா இருந்தா, அத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே அமௌண்ட் வந்து இருக்கிற அமௌண்ட் வந்து கிராம விட அதிகமா நம்மளுக்கு கிராம் கூடுதலா கிடைக்குதுன்னா, இத சூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து 2லயுமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து குடுத்துருக்கிறதுனால, கண்டிப்பா இது 2லயும் உங்களுக்கு வந்து எது ஃபேவரபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து கால்குலேட் பண்ணிக்கங்க. ஆனா, இதில வந்து 2லயுமே வந்து ஒரு ஒற்றுமை என்னன்னா, 2 ஸ்கீமுமே வந்து நகையாவும் ஆட் பண்றாங்க, பணமாவும் ஆட் பண்றாங்க. இதில வந்து கூடுதலா நம்மளுக்கு போனஸ் கிடைக்குது. இந்த போனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த 50% செய்கூலி சேதாரம் இருக்கு இல்லைங்களா? அந்த அமௌண்ட்ட விட இது வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து கிராமா ஆட் பண்ணியிருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து இது வந்து உங்களுக்கு கூடுதலா கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பா இத சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க 11 மாசம் கழிச்சு கடைக்கு போகும்பொழுது, எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா தோணுதோ, அத வந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து லாபமா இருக்கும். இதுதான் 2வது ஸ்கீம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளெக்ஸி. 2வது ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, தனவந்தனம். அடுத்தது 3வதா ஒரு ஸ்கீம் இருக்கு. இதுவும் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம்னே சொல்லலாம். அதாவது என்னன்னா, நம்ம வந்து ஃப்ரீ புக்கிங் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில உங்களுக்கு வந்து ஒரு பழைய நகைகள் ஏதாவது இருக்கு, அல்லது வந்து உங்க கையில ஒரு ரூ. 10,000 பணம் இருக்கு. இப்போதைக்கு எடுக்க தேவையில்ல. ஒரு 11 மாசம் கழிச்சு எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு பெஸ்ட் ஸ்கீம். உங்க கையில இருக்கிற பணத்த போய் டெபாசிட் பண்ணிட்டோம்னா, நீங்க வந்து 11 மாசம் கழிச்சு செய்கூலி சேதாரம் 100% வேஸ்டேஜ் இல்லாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து நகைய எடுத்துக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ராக்ஸிமேட்டா நீங்க ஒரு 20 கிராம் டெபாசிட் பண்றீங்கன்னா, 11 மாசம் கழிச்சு அதே 20 கிராம நம்ம வந்து செய்கூலி சேதாரம் இல்லாம நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து நம்மளுக்கு லாபம் தான். ஏன்னா செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா ஜிஎஸ்டியோட சேர்த்தா கண்டிப்பா 7,000லேருந்து 8,000 வரும். இப்போ 20 கிராம் அப்படிங்கிறது ஒரு 2.25 பவுன். 2.25 பவுனுக்கு கிட்டத்தட்ட ரூ. 20,000 வரைக்கும் நம்மளுக்கு லாபம் இருக்கும். உங்களுக்கு இப்போதைக்கு நகை தேவையில்ல, பின்னாடி வாங்கினா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த டெபாசிட் ஸ்கீம் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, மத்த கடைகள் மாதிரி இல்லாம இந்த கடைகள்ல நம்ம வந்து 5 மாதத்துக்கு அப்புறமே எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்குறாங்க. இப்போ பாருங்க, ஆஃப்டர் 5 மந்த்னா 5%க்குள்ள இருக்கிற நகைகளுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ. அதே 6 மாசம்னா 6%, 7 மாதம் அப்படின்னா 7% வரைக்கும் நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 8 மாசம்னா 8% வரைக்கும் நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கலாம். அதுவே 9 மாதம்னா 9% வரைக்கும். அது 10 மாதம்னா 10%. ஆனா 11 மாதங்கள் ஆயிடுச்சுன்னா, என்ன டைப் ஆஃப் கோல்டு ஜுவல்லரியா இருந்தாலும் 100% வேஸ்டேஜ் இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜுவல்லரிய வந்து எடுத்துக்க முடியும். அதுவே நீங்க வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைமண்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, சார்ஜஸ் வந்து 1000 வந்து லெஸ் பண்ணுவாங்க பெர் கேரட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து நகைகள் புது நகைகள் பழசுக்கு புதுசு வாங்கணும், மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, லலிதா ஜுவல்லரியில இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை வந்து ரொம்பவும் பெஸ்ட்டா இருக்கு. கண்டிப்பா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க கையில ஒரு ரூ. 10,000 இருந்தா கூட இதில சேர்ந்துர முடியும். இல்ல உங்க கையில வந்து ஒரு 1 பவுன் வரைக்கும் 1 பவுன் வந்து ஏதாவது பழைய தோடு, வேற ஏதாவது உடைஞ்சது நகைகள் இருக்கு அப்படின்னா, அத கொண்டு போய் நீங்க வந்து டெபாசிட் பண்ணீங்கன்னா, 11 மாசம் கழிச்சு உங்களால செய்கூலி சேதாரம் இல்லாம ஈஸியா என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். இந்த 3 ஸ்கீம் தான் இங்க வந்து போயிட்டுருக்கு. நான் முதல்ல சொன்ன மாரி இது வந்து ஃப்ரீ ஃப்ளெக்ஸி ஸ்கீமு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து தனவந்தனம் ஸ்கீமு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ புக்கிங் ஸ்கீமு. இந்த 3 ஸ்கீம்ல வந்து பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஸ்கீமா இருக்கும் அப்படின்னா, இந்த கோல்டு வந்து ஆடட் ஸ்கீமும் 100% வரைக்கும் ஃப்ரீ குடுக்குறாங்க இல்லைங்களா? இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டா தோணுது அப்படிங்கிறத பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா அது சப்போர்ட்டிவாவும், ஹெல்ப்பாவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கும் பொழுது, நீங்க அதற்கான பிளான பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது தவறுகள், மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதையும் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து அத வந்து ஏன்னா நகை சீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டு ஸ்கீம்ஸ் வந்து அ அடிக்கடி வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும், நான் வந்து தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு நான் இத வீடியோவா அப்லோட் பண்றேன். பட் வந்து இதில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு முறை கடைக்கு வந்து போயிட்டு அந்த ஸ்கீம பத்தியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.